மட்டன் அல் புகாரி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மட்டன் அல் புகாரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல 1 ஸ்பூன் கீ, ஆயில், கேரட், ஆனியன் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட் கேஷ்யூ நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே ஆயில்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட ஆனியன் சேர்த்து வதக்கிடலாம். இதுல 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 600 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன், இதை இதுல ஆட் பண்ணிடலாம். மட்டன் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட், இப்போ இதுல ஒரு 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆனதுக்கு அப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல 20 மினிட்ஸ் வச்சுட்டோம்னா மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதுல இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 400 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இது நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருந்தது. இந்த ரைஸ் மேல இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 கப் வாட்டர் இதுல இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா நம்மளோட புகாரி ரைஸ் ரெடி ஆயிடும். நம்மளோட டேஸ்டியான மட்டன் அல் புகாரி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான் அண்ட் இதோட டேஸ்ட் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். இந்த அரபிக் டிஷ் டேஸ்டியானது அண்ட் அட் தி சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன்னா இதுல நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே அதிகமா சேர்க்கவே இல்லை. எக்ஸ்க்ளூசிவ்லி டேஸ்டியான மட்டன் அல் புகாரி ரைஸை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.